ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் அவர் சேனல் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் பிசிபி எஸ்எம்டி செமிகண்டக்டர். இந்த சேனலில் நம்ம இது வரைக்கும் பிசிபி பேசிக் டிசைன் அண்ட் எஸ்எம்டி அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன் லைன் பிளஸ் மிஷினரிஸ் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லாமே டெக்னிக்கல் ஓரியன்டாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் ஏன் இதெல்லாம் கற்றுக்கணும், இதெல்லாம் கற்றுக்கிட்டு எங்கே நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், ஸோ எந்த மாதிரியான ஜாப் வந்து நான் அப்ளை பண்ணலாம்? சிம்பிளாக எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சொல்கிறீங்க, ஆனால் அதில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, ஸ்டார்டிங்கில் என்ன ரோல்ஸ் அண்ட் ஹை லெவலில் என்ன ரோல்ஸ் இருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கிரவுண்ட் லெவல் ஜாப்ல இருந்து ஹையர் லெவல் டாப் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ரோல் வரைக்கும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம அந்த ஜாப் ரோல்ல இருக்கிற கேபிஐ லைக் கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவை, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி லைக் என்ன படிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த ரோல் ஒவ்வொரு ரோலோட மினிமம் சம்பளம் உள்ளது, மேக்ஸிமம் சம்பளம் உள்ளது, ஒவ்வொரு ரோலுக்கு அடுத்து இன்னொரு ரோலுக்கு போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் வந்து கிடைக்கும். ஓகே, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்ல எவ்வளவு ஜாப் இருக்கு, இதெல்லாம் படிச்சா இந்த ரோலுக்கு போகலாம், இந்த ரோலுக்கு போகணும்னா இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறது ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ண போற ஒவ்வொரு வீடியோ பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கோட நீங்க பார்க்கலாம். சோ நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வீடியோ போய் பாத்துருங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்க ஃபேமிலில யாராவது எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ண விரும்புறாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல இந்த வீடியோல, நம்ம டைரக்டா கண்டென்ட் போகலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட், எஸ்எப்டி இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆப்ரேட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி டெக்னீஷியன் இன்ஜினியரிங் டு பிபி வரைக்கும் கெரியர் க்ரோ பண்ண முடியும். இந்த வீடியோல ஒவ்வொரு ரோலோட ரெஸ்பான்சிபிலிட்டி, குவாலிஃபிகேஷன், சேலரி ரேஞ்ச் அண்ட் கெரியர் க்ரோத் பத்தி எல்லாத்தையும் சிம்பிளா பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் எஸ்எம்டி ஃபேக்டரியோட ஹைராக்கியா பார்க்கலாம். பாட்டம்ல ஆப்ரேட்டர் இருப்பாங்க, அதுக்கு மேல டெக்னீஷியன், இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், கோஆர்டினேட்டர், மேனேஜர், டைரக்டர் அண்ட் டாப் லெவல்ல விபி இருப்பாங்க. இதுதான் கம்ப்ளீட் எஸ்எம்டி கெரியர் லேடர். எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் இருந்தா என்ட்ரி லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாலும் டாப் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் ரீச் பண்ண முடியும். அடுத்ததா ஆப்ரேட்டர், இவங்க தான் வந்து கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்க வந்து த பேக் போன் ஆஃப் எஸ்எம்டி ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இவங்களோட மெயின் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா மிஷின் லோடிங், பிசிபி ஹேண்ட்லிங், மேகசின் லோடிங், லைன் மானிட்டரிங் அண்ட் பேசிக் குவாலிட்டி செக். இதெல்லாம் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ். இந்த ரோலுக்கு உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னா மினிமம் டிப்ளமா எதிர ஐடி இருந்தா போதும். இந்த ரோலுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. இதோட சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 50K to 20K இருக்கும். இங்க ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன், இந்த சேலரி ரேஞ்சுங்கிறது கம்பெனி ரோல் டாப் லெவல் எம்என்சில ஒரு ஆப்ரேட்டரா டைரக்ட் எம்ப்ளாயா உள்ள போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த சேலரி ரேஞ்ச் தான் நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ கான்ட்ராக்ட் ரோலுக்கும் கம்பெனி ரோலுக்கும் வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, சோ அடுத்ததா எஸ்எம்டி டெக்னீஷியன், இவங்களோட மெயின் ஜாப் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் வந்து மிஷினா ஸ்மூத்தா ரன் ஆகுதாங்கிற இன்சூர் பண்ணுவாங்க. லைக் வந்து கீப் த மிஷின் ரன்னிங். உங்களோட அதர் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா மிஷின் செட்டப், ஃபீடர் சேஞ்ச், காம்பனன்ட் செட்டப், ட்ரபிள் ஷூட்டிங், பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இந்த ஜாப் நீங்க என்ட்ரி ஆகணும்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குன்னா லைக் டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணும். அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் பாத்தீங்கன்னா மினிமம் டிப்ளமா, ட்ரிபிள் ஈசி அல்லது மெக்கானிக்கல் இதுல ஏதாவது ஒரு டிப்ளமா வந்து நீங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களோட சேலரி ரேஞ்ச் எந்த லெவல் இருக்குன்னா 20K to 30K பெர் மந்த் இருக்கும். அடுத்ததா ப்ராசஸ் இன்ஜினியர். ப்ராசஸ் இன்ஜினியர் இவங்களோட மெயின் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னா இம்ப்ரூவ் த ப்ராசஸ், இம்ப்ரூவ் த ப்ராடக்ட் குவாலிட்டி. ஸோ இவங்களோட கேபிஐல என்ன ஆடாதுன்னா ப்ராசஸ் செட்டப் அண்ட் ஆப்டிமைசேஷன், எஸ்பிசி அண்ட் டேட்டா அனலைஸ், ரீஃப்ளோ ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன், ஈல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ சில கம்பெனில ப்ராசஸ் இன்ஜினியர் வந்து மிஷின் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்ப்பாங்க. சில கம்பெனில தே ஹேவ் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் லைக் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், எக்யூப்மெண்ட் இன்ஜினியர் தனியா இருப்பாங்க. சேம் இந்த ப்ராசஸ் இன்ஜினியர் தான் என்பிஏ ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா மினிமம் பிஏ அல்லது பிடெக் இருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா இசி, ட்ரிபிள் மெக்கானிக் இல்ல மெக்கானிக் இதுல ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இவங்களுக்கு வந்து பேசிக் ஸ்கில் பாத்தீங்கன்னா எஸ்பிசி, ரூட் காஸ் அனலைஸ் லைக் 5Y, விசோன் இந்த மாதிரியான டூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டிஓஐ பத்தி இவங்க வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இவங்களோட சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 25 to 45K பெர் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததா சீனியர் இன்ஜினியர், இவங்களோட மெயின் ரோல் பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ், சால்வ் அண்ட் லீட். லைக் இவங்களோட அதர் கேபிஐ பாத்தீங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் ப்ராஜெக்ட் அண்ட் சைக்கிள் டைம் இம்ப்ரூவ்மெண்ட், கஸ்டமர் இஷ்யூஸ் அனலைஸ், ரூட் காஸ் இன்வெஸ்டிகேஷன், கிராஸ் ஃபங்க்ஷனல் கோஆர்டினேஷன், மென்டரிங் ஜூனியர் இன்ஜினியர். ஓகேங்களா? சோ இதோட ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும், எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களோட சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா above 50K வந்து பெர் மந்த் எதிர்பார்க்கலாம். அடுத்தா கோஆர்டினேட்டர் எய்தர் சூப்பர்வைசர், இவங்களே லைக் பிளான் லீட் அண்ட் அச்சீவ். இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பிளானிங், மேன் பவர் அலோகேஷன், கேபிஐ மானிட்டரிங், டெய்லி டார்கெட் அச்சீவ்மெண்ட், கஸ்டமர் பீரியாடிக் ஹேண்ட்லிங், டீம் கம்யூனிகேஷன், இதெல்லாம் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ். இவங்களோட ரெக்யர்மெண்ட் பாத்தீங்கன்னா குட் கம்யூனிகேஷன் இருக்கணும், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கணும், ஸ்ட்ராங் பிளானிங் அண்ட் எபிலிட்டி இருக்கணும். இவங்களோட சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 60K to 80K வரைக்கும் இருக்கும். அடுத்ததான் மேனேஜர், டைரக்டர் அண்ட் பிபி. நான் உங்களுக்கு தனியா ஸ்லைட் அரேஞ்ச் பண்ணல, பட் தேர் மேனேஜிங் ஸ்கில். ஓகே, சோ வந்து மேனேஜர் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, காஸ்ட் டெலிவரி, மேன் பவர் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. டைரக்டர் பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஓவர்சீஸ் பண்ணுவாங்க. பிபி கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஸ்ட்ராட்டஜி, பிசினஸ் growth, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஓவரால் ஃபேக்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. இவங்களோட சேலரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மேனேஜருக்கு அப்ராக்சிமேட்லி லைக் 90K to 1.3L அல்லது 1.5L அல்லது 2L வரைக்கும் போகும். டைரக்டருக்கு கம்பெனி பொறுத்து வேரி ஆகும். சில கம்பெனில ஸ்டார்டிங்ல 2.5Lக்கு மேல இருக்கும், சில கம்பெனில 2 to 2.5 வரைக்கும் இருப்பாங்க. பிபி பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு above 5L பெர் மந்த் வந்து இதாகும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்தீங்கன்னா ஃபைனலா சேலரி அண்ட் கெரியர் பார்த்து வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். லைக் ஆப்ரேட்டர், டெக்னீசியன், இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், கோஆர்டினேட்டர், மேனேஜர், டைரக்டர் அண்ட் பிபி. இப்படிதான் உங்களோட கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள வந்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா லைக் ஜிஇடி, அதாவது கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா பிடெக் அல்லது பிஇ முடிச்சிட்டீங்கன்னா டைரக்டா உள்ள வந்து ஒரு ட்ரெயினியா இன்டர்னா ஜாயின் பண்ணி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டைரக்டா ப்ராசஸ் இன்ஜினியருக்கு நீங்க போகலாம். நீங்க பிஇ அண்ட் பிடெக் முடிச்சா நீங்க ஆப்ரேட் ஆகணும் தேவையில்லை, இல்ல டெக்னீஷியனா போகணும்னு அவசியம் இல்லை. டைரக்ட் ப்ராசஸ் இன்ஜினியர் அல்லது இன்ஜினியரிங் கேட்டகரியில போயிட்டு அதுல இருந்து உங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா ஸ்டார்ட் அஸ் எ ஃப்ரெஷர், grow as a leader. சோ வந்து ஃபர்ஸ்ட் லேர்ன் தென் ஸ்டார்ட் டு ஏர்ன். இப்போலாம் உள்ள பசங்க என்ன பண்றாங்கன்னா, நான் வந்து ஒரு காலேஜ் முடிச்சு வந்த உடனே எனக்கு வந்து லைக் 12L வேணும், லைக் 30L பேர் ஆன வேணும், அந்த மாதிரி ஜாப் போய் கொடுங்கங்கறாங்க. அது மட்டும் இல்லாம எங்கனால வந்து ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ண முடியாது, we are in like managing level people, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட வெளில வராங்க. அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தா கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. ஃபீல்டு ஐ மீன் ப்ரொடக்ஷன் லைன்ல போய் உங்க ஸ்கில்ல லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கெரியர் growthல ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். சோ இந்த கெரியர் லேடர்ல நீங்க இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா எனக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்க ரிலேட்டிவ்ல யாராவது எலக்ட்ரானிக் கெரியர்ல ஸ்டார்ட் பண்ணணும்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ண போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இதோட இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட், லைக் ஏதாவது ஒரு ஜாப் இன்டர்வியூல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லாட்டி ரீசெண்டா என்னென்ன ஜாப் வந்து ஓப்பனிங்ல இருக்குன்னு டைரக்ட் ஹெச்ஆர் மெயில் ஐடியோட உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ see you the next video. Bye bye.